ரத்னா, இப்ப எதுக்கடி நீங்க வந்த? பேசாம ரெஸ்ட் எடுக்க மாட்டியா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கனி, நீ தள்ள, நான் ஊத்துறேன். ஏ ரத்னா, எதுக்கு இந்த பிடிவாதம்? இந்த வேலையெல்லாம் நானே செஞ்சுக்க மாட்டேனா? இது ஏன் வீடு இல்லையா? இந்த வேலையை நான் பார்க்க கூடாதா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? எப்படி பேசுன? உண்மைதானே பேசுறேன். நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க ரத்னா. நான் போய் உனக்கு கெடுதல் நினைக்கிறேனா? சொல்லு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் சில விஷயத்த செஞ்சேன். அதுக்காக இப்படி என் மேல வெறுப்பாவே இருப்பியா? ஆமா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் செஞ்ச. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ல. நானா நகை செஞ்சு போடுங்கன்னு என் அண்ணன் கிட்ட கேட்டேன், அதுவா வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. அண்ணன் எனக்கு நகை வாங்கி கொடுத்ததுல உனக்கு இஷ்டமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏய், நான் உனக்கு நகை வாங்கி தர வேண்டாம்னு சொல்லுவேனாடி? உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். எனக்கு இது வரைக்கும் நீ பண்ண நல்ல விஷயங்களே போதும். இதுக்கு மேல என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் பண்ணிக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. இனிமே நான் என் புருஷன் வீட்டுல தான் இருக்கணும், இந்த விஷயத்தை இப்படிதான் பண்ணணும், அந்த விஷயத்தை அப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி உன்னுடைய எந்த கருத்தையும் என்கிட்ட திணிக்காது. நீ என் அண்ணனுக்கு பொண்டாட்டி தான், அதை அப்படியே அண்ணன் கிட்ட மட்டும் வச்சுக்க. அண்ணிங்கிற அதிகாரத்தை இனிமே என்கிட்ட காட்டாத. கனி, கடிகாரத்துல டைம பாத்துக்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஈடு எடுத்துட்டு அடுத்த ஈடு வைப்போம். சரிக்கா. நீ மனுஷனா இல்ல மிருகமாயா? இப்ப எதுக்கே அம்மா வீட்டை விட்டு வெளியே உட்கார வச்சிருக்க? மவனே, நான் மிருகன்னா நீயும் மிருகம் தானே. எனக்கு பிறந்த புள்ள தானே நீ. யோ, அத நினைச்சாதான் எனக்கும் அசிங்கமா இருக்கு. எப்போதையா நீ திருந்துவ? மா, எல்லாம் ஒன்னே சொல்லணுமா? அதான் அந்த ஆள் துரத்துறாருல, உனக்கு என்ன வீடு இல்லையா? இல்ல ஆதரிக்க ஆளுதான் இல்லையா? இந்த ஆள் வீட்டு முன்னாடி எதுக்குமா பிச்சைக்காரி மாதிரி உட்கார்ந்துருக்க? இல்லே, எல்லாம் தெரிஞ்சு பேசுதே இல்ல. அப்ப நீ இவளை கூட்டிட்டு போக வேண்டியதானே? நான் நிச்சயமா கூட்டிட்டு போக தான் போறேன். மா, அத்தான் உன்கிட்ட எவ்வளவு வாட்டி கேட்டுச்சு, இந்த ஆள் திருந்த வாய்ப்பே இல்லம்மா. சொன்னா கேளுமா, நீ வாமா மாமா வீட்டுக்கு போலாம். விடல. இந்த ஆள் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நானும் ஆடுறதுக்கு நான் என்ன கேனச்சியா? இது என் வீடு, நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். உள்ள இல்லனா வெளியில நிக்க போறேன். உனக்கு என்னல? உள்ள வராத வரைக்கும் உனக்குத்தான் நல்லது. எம்பிட்டு திமிரு பாத்தியாமா? இந்த பாடலாம் உனக்கு தேவையாமா? இப்ப அத்தா வீட்டுக்கு வர போறியா இல்லையா? மாட்டேன். இப்ப நான் அந்த வீட்டுக்கு வந்தா ஜம்மு எசுக்கிய கூட்டிட்டு போனது சரின்னு ஆயிரும். என்ன நடந்தாலும் சரி, நான் பாத்துக்கிடுதேன். நீ போ. இல்லே, ஒத்த ஓட்டு. இவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நீ இங்க வரக்கூடாது, ஞாபகத்துல வச்சுக்க. இங்க பாரு, உள்ள வந்தே ஆகும்னா எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். வராமலே இருக்கணும்னாலும் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். மா, அப்ப நீ வரவே மாட்டியா? மாட்டல. இருந்தாலும் செத்தாலும் நான் இங்கதான் சாவேன், இருப்பேன். இதான் என் வீடு, இதான் என் குடும்பம். செத்தாலும் நான் இங்கதான் சாவேன். உனக்கெல்லாம் நான் பேசினா காதுல விழாதுமா. இந்த கோலத்துல உன்னை பார்க்க என் நெஞ்செல்லாம் வேவுதுமா. பேசுறவங்க பேசினா நீ சொன்னபடி கேப்ப. நான் வரேன். ஒத்த ஓட்டு. ஏய், இந்தாரு, எவன் வந்து பேசினாலும் இந்த வீட்டுல இவளுக்கு இடம் கிடையாது, உனக்கு இடம் கிடையாது. வரவே முடியாது உள்ளார. எப்படி வராங்கன்னு பாக்க. அக்கா, 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 அத்தான். இல்ல சிவபாலா, என்னடா இப்பதானே போன, என்னாச்சு? டேய்,
என்னடா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? அப்பா மறுபடியும் பிரச்சனை பண்ணாரா? ஆமாக்கா, அத்தான் எவ்வளவு சொன்னாரு. அம்மா ஒரு வார்த்தை கேட்டுச்சா? போவாத போவாதன்னு சொல்ல சொல்ல அந்த வீட்டுக்கு போச்சுலக்கா. இப்ப அந்த ஆளு அம்மா வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாருக்கா. வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கானா? என்னடா சொல்லுத? அந்த ஆளுக்கு என்னடா கேட்டு வந்துச்சு? இசைக்கு மைனி இங்க மதிக்காம வந்துச்சுல, அதே மாதிரி அம்மாவும் இங்க வந்துடணும்னு வீட்டுக்குள்ளேயே அம்மா விடல. அவர் என்ன உள்ள விடுறது? அது ஏன் வீடு. ஏன் வீட்டுக்குள்ள எங்க அம்மா வரதுக்கு யார் அலோவ் பண்ணணும்? சரி நீ வா, என்னன்னு போய் கேட்போம். நீ சொன்னா மட்டும் கேட்டுருவாரா? அத்தானால மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். அத்தான் இப்ப என்ன செய்ய? அண்ணே, அத்தை பாவம்னே. எப்படியாவது அத்தையை சமாதானப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்துருவோம்னே. வாண்ணே போலாம். யாரும் இல்லாத மாதிரி அம்மா வெளியே நிக்குதுக்கா. வாத்தா சீக்கிரம் போலாம். ஏய் சிவபாலா, என்னாலே கண்ணீரு? பொம்பளை பிள்ளையா நீ? அத்தை வந்தாலும் வெளியே துரத்தனா இங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே? நான் என்னத்த செய்ய? வா வா 100 தடவை கெஞ்சிட்டேன். நான் செத்தாலும் அங்கதான் சாவன்னு சொல்லிடுச்சு. இப்ப தெரியுதா அண்ணன் எதுக்காக அத்தை இங்கே இருக்கணும்னு சொல்லுச்சுன்னு? நானும் சொல்லிட்டேனே, அது கேட்டாதானே. பாவம் தான், அம்மா வீட்டுக்கு வெளியில பிச்சைக்காரி மாதிரி நிக்குது. பாவம்க்கா, பார்க்க எனக்கே மனசு தாங்க மாட்டேங்குது. நீங்க ஏதாவது பண்ணுங்கத்தா. அந்த மனுஷன் அடங்கவே மாட்டாரடா. இல்லை, உங்க அப்பனுக்கு அடிச்சு சொன்னா அதெல்லாம் புரியும். இல்ல சம்பவம் அந்த குத்துட்டி எடுத்துருவாள. என் தங்கச்சிக்காக நானே போய் கேக்குறேன். இப்போ இந்த விஷயத்த நான் வேற மாதிரி டீல் பண்ணலாம்னு இருக்கேன்.